ஹலோ மை டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது செல்ஃப் லவ்னா என்ன? நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்குறோம், நம்மளை எப்படி கேர் பண்ணிக்கிறோம், அப்புறம் நம்மளுக்கு பிடிச்சமான விஷயங்களை பண்ணுறோமா அப்படின்றது. ஆனால் அதை பண்ணுறோமா? உண்மையில் நம்ம மேலே அன்பு வச்சுருக்குறோமா? நம்மளுக்கு பிடிச்சமான விஷயங்களை பண்ணுறோமா? நம்மளை கேர் பண்ணிக்கிறோமா? கிடையாது. நம்ம எப்போவுமே மற்றவங்க மேலே அன்பு வச்சு மற்றவங்களை கேர் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களே பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ஒரு சுச்சுவேஷனில் அவங்க நம்மளை கண்டுக்கலைன்னா, அவங்கள புரிஞ்சுக்கலைன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்க நம்மளை புரிஞ்சுக்கல, நமக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி நம்மளை நாமளே வருத்திக்கிறோம். லைஃப்பில் எல்லா சுச்சுவேஷன்லையும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நம்மளோட சோல் மட்டும்தான். கடவுளுக்கு அப்புறமா நம்மளோட சோல் மட்டும்தான் நம்ம கூட லைஃப் லாங் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ அதை நம்ம எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கணும், அப்படி தானே? ஆனால் நம்ம எப்போவுமே அதை பண்ணுறது கிடையாது. நம்ம இந்த உலகத்தில் யாரை வேணாலும் நம்ம மன்னிச்சிடுவோம். ஆனால் நம்ம ஏதாவது தெரியாமல் ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட அதை மன்னிக்கிறதுக்கான மனசு நம்மளுக்கு வராது. நம்ம எப்போவுமே நம்ம பண்ண தப்பு, ஐயோ நம்ம பண்ணிட்டோமே, நம்ம பண்ணியிருக்கக்கூடாது அப்படி யோசிப்ப. சரி, தெரியாமல் பண்ணிட்டோம், தவறுகள் எல்லாருக்குமே வர விஷயம் தானே, தெரியாமல் பண்ணிட்டோம், சரி இனி நம்ம அதை விட்டுறலாம், அந்த மாதிரி யோசிக்கிறதே கிடையாது. நம்ம அதே விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கிறோம். அப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ், நீங்களே சொல்லுங்கள். இல்லை தானே? இப்படி நம்ம பண்ண தப்ப நம்மளே மன்னிக்கலைன்னா நம்மளை மற்றவங்க எப்படி மன்னிப்பாங்க? நம்மளாலேயே மன்னிக்க முடியலன்னா மற்றவங்களால எப்படி நம்மளை மன்னிக்க முடியும்? நினச்சி பார்த்தீங்களா? யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சதா நான் பண்ணுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் இருக்கணும். நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கும் இன்சல்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இந்த உலகத்தில் இருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக முன்னேறவே முடியாது. நம்ம எப்போவுமே நம்மளோட முன்னேற்றத்தை பார்த்து போயிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்கணும். நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்போ கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். போகும்போது மாடர்னாக ஒரு ட்ரெஸ் போட்டு போகிறோம். போகும்போது நம்மளோட மைண்ட் செட்டில் ஐயோ இதை பார்த்து யாராவது ஏதாவது நினச்சிருவாங்களோ, நம்மளை ஏதாவது சொல்லுவாங்களோ, நம்ம ட்ரெஸ் நல்லா இல்லையோ, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே நம்ம போயிட்டு இருப்போம். அப்போ போகும்போது வண்டியில் யாராவது நம்மளை பார்ப்பாங்க. ஆனால் நம்ம உண்மையாகவே நம்ம அழகாக ரெடியாகி போயிருப்போம். ஆனால் அவங்க நம்மளை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும்? ஐயோ நம்ம ட்ரெஸ்ஸில் ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சு போல், இல்லைன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் போல், அதனால தான் நம்மளை பார்த்து அவங்க இப்படி பார்க்குறாங்கன்னு அப்படின்னு நினச்சிப்போம். அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்கள நம்ம பார்த்து எதுவும் நினைக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ நம்மளோட தாட்ஸ் தான். அதனால நம்மளுக்கு பிடிச்சது மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிட்டு. உங்களுக்கு நல்ல லாங்குவேஜ் படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அது நம்மளால பேச முடியுமான்ற கான்ஃபிடென்ஸ் இருக்காது. நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு பேச முடியாது, அதனால நம்ம இதை படித்து வேஸ்ட்டு, நம்மளுக்கு புரியாது, இந்த லாங்குவேஜ் படித்தா நம்மளுக்கு புரியாது, நம்ம இதை படித்தா வேஸ்ட்டாக தான் போகும், அதனால இதை நம்ம படிக்க வேண்டாம், அந்த மாதிரி யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்துல இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு அது சக்ஸஸ் ஆகுமா, நம்மளுக்கு அதுக்கான பொட்டென்ஷியல் இருக்கா, அந்த மாதிரி யோசிச்சு அதை விட்டுருவீங்க. அடுத்தவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்க என்ன இது சொல்லுவாங்களா, நம்ம இப்படி பண்ணால் அடுத்தவங்க என்ன பேசுவாங்க, நம்ம அப்படி நம்ம அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறத நீங்கள் விடுங்க. நீங்கள் உங்களை நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணிக்காதீங்க. உங்களை நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களை பாராட்டுறதுக்கு யார் வருவா? அடுத்தவங்க பாராட்டலை அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணி அர்த்தம் இருக்கா? கிடையாது தானே? நம்ம எப்போவுமே நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். நம்ம ரொம்ப லவ் பண்ணணும். அப்போ தான் நம்மளை மற்றவங்க நம்ம மேலே அன்பு வைப்பாங்க, நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நம்ம லவ் பண்ணலைன்னா, நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலனா, நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலனா, இந்த உலகத்தில் யாருமே நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் லைஃப். நம்ம எப்பவுமே நினைக்கிறது எனக்கு எதுவுமே வராது, நான் எது பண்ணாலுமே தப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதில் கண்டிப்பாக பல தவறுகள் வரதான் செய்யும். தப்பு கண்டிப்பாக வரும். தப்பு வராமல் எதுவுமே யாருமே பெர்ஃபெக்ட் ஆக மாட்டாங்க. நிறைய தவறுகள் பண்ணி தான் ஒருத்தங்க பெர்ஃபெக்ட் ஆவாங்க. அப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா ஓகே பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் அதை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படி யோசிக்கணும். தவிர தப்பு பண்ணிட்டோம், நம்மளுக்கு வராது, இது பெரிய தப்பு, நம்மளுக்கு ஒன்றுமே சுத்தமாக வராது, அந்த மாதிரி நினச்சி நீங்கள் உங்களே டிமோட்டிவேட் பண்ணிக்காதீங்க. பெரிய லெவலில் சாதிச்சு யாருமே ஃபஸ்ட்டு தப்பு பண்ணாதவங்க கிடையாது. அவங்க பல முறை தப்பு பண்ணி தான் இப்போ இந்த சக்ஸஸ் லெவலுக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்மளும் நிறைய தவறுகள் பண்ணினாலும் அதை திருத்தி
திருப்பி தவறுகள் வராமல் பார்த்துக்கணுமே தவிர நம்மளால முடியல அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே நீங்கள் விட்டுட்டு போகக்கூடாது. நம்ம சில டைமில் யோசிப்போம், நம்ம வீடு சின்னதாக இருக்குது, அவங்க வீடு பெருசாக இருக்குது, நம்மளுக்கு மட்டும் இது சின்ன வீடாக இருக்கே, நம்மளுக்கு பெருசாக இல்லையே, அந்த மாதிரி யோசிப்போம். அவங்க அழகாக இருக்காங்க, நம்ம அழகாக இல்லையே, நம்மளுக்கு முடி நீளமாக இல்லையே, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம், நம்மளுக்கு இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். நம்மளோட லைஃப்பில் நம்ம எப்போவுமே எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம என்னைக்கு கம்பேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறோமோ அன்னைக்கு நம்மளை நாம லவ் பண்ண தொடங்கிடுவோம். ஏன்னா கம்பேர் பண்ணுறதுனால எப்போவுமே நம்மளை விட எழுத்தவங்க பெஸ்ட்டாக தெரிவாங்க. ஆனால் நம்ம கம்பேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணால் நம்ம தான் உலகத்திலே பெஸ்ட்டாக தெரியும். ஸோ நம்மளை பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணணும்னா நம்ம கம்பேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணி நம்மளை நாமளே லவ் பண்ணணும். நம்ம சம்டைமில் நினச்சிருப்போம், கூட படித்தவங்க நம்ம பல வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணியிருப்போம். அவங்க நல்ல போஸ்டில், நல்ல ஜாபில், நல்ல செட்டிலாக இருந்திருப்பாங்க. அப்போ அதை பார்க்கும்போது இவங்களும் நம்ம கூட படித்தவங்க தானே, நம்மளை மாதிரி தானே படித்தாங்க, ஆனால் எப்படி இவங்க இந்த லெவலுக்கு ஆனாங்க, நம்மளால ஏன் அப்படி முடியல அப்படின்னு நம்ம நிறைய டைமில் நம்ம யோசிச்சு பார்த்துருப்போம். அப்படி தானே அவங்க நல்லது இருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டாலும் எப்படி நம்மளால் அப்படி போக முடியல அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அதுக்கான ரீசன் என்னன்னா, அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ரொம்ப நம்பினாங்க, அவங்கள செல்ஃபை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போனாங்க. ஆனால் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாக வச்சுக்கிட்டோம். நம்மளால் முடியாது, நமக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, இது நம்மளுக்கு இவ்வளோ பெரிய விஷயம், இந்த விஷயத்த நம்ம பண்ணுறதுக்கான தகுதி நம்மளுக்கு இல்லை, அந்த மாதிரி நம்மளை நாமளே டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டோம். அதனால நம்ம இப்பவும் இந்த லெவல்லே இருக்கிறோம். அப்போ நம்மளும் நம்ம திறமையை நம்பினா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸுக்கு போகலாம் தானே, நம்ம ட்ரை பண்ணலாம் தானே, கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணால் நம்மளும் கண்டிப்பாக சக்ஸஸ் போவோம். நம்ம எப்போ நம்மளை நம்ப ஆரம்பிக்கிறோமோ, நம்ம எப்போ நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போது நம்மளோட சக்ஸஸ் ஸ்டார்ட் ஆகும். என்கிட்ட இருக்கிற எல்லாமே பெஸ்ட்டு தான், எனக்கு என்ன வந்தாலும் இது எனக்கு ஒரு டெஸ்ட்டு, இதை என்னால் கடந்து போக முடியும், கண்டிப்பாக நான் சக்ஸஸ் ஆவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். அப்படி கான்ஃபிடென்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகும். நம்ம செல்ஃப் லவ்வை எப்போ கூட்டுறோமோ அப்போ நம்மளை நெகட்டிவாக பேசுகிறவங்க, குறைவாக பேசுகிறவங்க எல்லாரை விட்டும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக கடந்து வந்துடுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். நம்ம லவ் பண்ணுங்க, நீங்கள் உங்களை லவ் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உங்களை கேர் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணால் கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் சக்ஸஸ் மட்டும்தான் இருக்கும். இன்னையிலேருந்து உங்களை நீங்களே லவ் பண்ண ரெடி ஆகிட்டீங்களா? கண்டிப்பாக உங்களை நீங்களே லவ் பண்ணணும், உங்களுக்கான கேர் நீங்களே கொடுத்தாகணும். இந்த உலகத்தில் நம்மளை கேர் பண்ணிக்க யாரும் ஸ்பெஷலாக வரமாட்டாங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கான வேலைகள் இருக்கும். அவங்க பார்க்கல, நம்மளை கேர் பண்ணிக்கல அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே தப்பு. நம்ம கேர் பண்ணிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சோலை நம்ம எவ்வளோ கேர் பண்ண முடியுமோ, எவ்வளோ லவ் பண்ண முடியுமோ, எவ்வளோ அன்பு கொடுக்க முடியுமோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க, பிடிச்ச புக்ஸை படிங்க, பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுங்க. உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போக பிடிச்சிருக்கா போங்க. உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போனால் நீங்கள் கம்ஃபர்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, அங்கே போகாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுன்னா அதை பண்ணுங்க, கம்ஃபர்ட் இல்லை அப்படின்னா அதை பண்ணாதீங்க. அடுத்தவங்களுக்காக எதையுமே பண்ணாதீங்க. அடுத்தவங்களுக்காக நீங்கள் எது பண்ணினாலும் உங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்காது. நீங்கள் உங்களுக்காக பண்ணால் மட்டும்தான் அது சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தால் எப்பவுமே நம்ம என்றைக்குமே லைஃப்பில் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டே தான் இருக்கணும். உலகத்தில் யாரையுமே 100% நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. நம்ம ஒருத்தங்களுக்கு நல்லவங்களா இருப்போம், அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளை பார்த்தா கெட்டவங்களா தான் தெரியும். ஸோ நம்ம அவங்களுக்கு பிடிக்கணும், இவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வாழவே முடியாது. ஸோ நம்மளுக்கு பிடிச்சது மாதிரி நம்ம வாழலாம் இல்லையா? அதனால நம்மளுக்கு பிடிச்சது மாதிரி நம்ம லைஃப் வாழுங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களை சந்தோஷமாக வச்சுப்பாங்க. உங்களோட லைஃப் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழுங்க. என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கும் யூனிவர்ஸுக்கும் என்னோட தேங்க்யூ.